சூரியனோட ரொம்பவே வெப்பமான ஒரு பகுதியை ஆதித்யா L1 கேப்சர் பண்ணி அனுப்பியிருக்கு. அந்த பகுதியை கர்னலின் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்ல இருந்து வெளிவர புற ஊதா கதிர்களையும் சூரிய புயல்களையும் ஆய்வு செய்ய ஆதித்யா L1 விண்கலத்தை இஸ்ரோ 2023 அனுப்பியிருந்தாங்க. இதுல இருந்த சூட் பேலோடு சூரியனோட மிகவும் வெப்பமான ஒரு பகுதியை புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கு. இப்ப இருக்க நிலையில பூமியில இருக்க அணுமின் நிலையங்கள் மின்னணு தொழில்நுட்ப உதவியால தான் இயக்கப்பட்டு வருது. செயற்கைக்கோள்கள், கார், ரயில், விமான போக்குவரத்து இன்னும் நிறைய மின்னணு தொழில்நுட்பத்தினால தான் இயக்கப்பட்டு வருது. பட் சூரியன்ல இருந்து வெளிவர சூரிய புயல்கள் இந்த மின்னணு தொழில்நுட்பங்களை முற்றிலுமா பாதிக்கும் அளவுக்கு சக்தி கொண்டது. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய புயல்னால பூமியில இருந்த டெலிகிராஃபி ஒயர்ஸ் பாதிக்கப்பட்டதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்போ நம்ம பூமி இருக்க நிலையில சூரிய புயல்கள் பூமியை தாக்குச்சுன்னா பூமி திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்ப குறைஞ்சது 100 வருஷம் ஆச்சு ஆகுமாம். இதை பத்தின பேரழிவில் இருந்து பூமியை பாதுகாக்க சூரியனை குறித்து ஆய்வு செய்ய ஆதித்யா L1 அனுப்பியிருந்தாங்க. சூரியன்ல வெடிப்பு ஏற்படுறதுனால தான் அதுல இருந்து வெப்பம் வெளியே வருதுன்னும் அந்த வெப்பம் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த புகைப்படம் பதில் கொடுக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க.